7. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க யூஐயூஎக்ஸ்னா என்னன்றது வந்து பேசிக்ஸ்ல இருந்து எப்படி ஒரு யூஐயூஎக்ஸ் உடைய சர்ச் பார் வந்து கிரியேட் பண்றது பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரே ஒரு பேஜை மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரண்ட் பேஜ் லாகின் பேஜ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசிக்ஸ் தான். ஸோ நம்ம கிராஃபிக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம நிறையவே கத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லோகோ டிசைன் முடிச்சிருக்கோம். ஸோ நான் கோட் வெப்சைட் எப்படி மேக் பண்றது பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா வெப் டிசைன்ல வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு வெப் டிசைன்ஸ்ல வந்து நம்ம வெப் டிசைன்றது A to Z நம்ம பண்றது வெப் டிசைன். ஸோ அதுல வந்து நம்ம இப்போ UI/UX இருக்கோம். ஓகேங்களா? ஸோ UI/UXனா என்னன்றதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யூஐன்றது யூசர் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ் என்பது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னொரு மெத்தடும் சொல்றேன், சிம்பிளஸ்டா நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஓகேங்களா? ஸோ யூஎக்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மொபைல் வந்து போன்பே ஆப் பண்றனாக்க அது பேமெண்ட் ஆப். ஓகேங்களா? ஸோ அதுல பே அப்படின்ற வேர்டு வந்து பார்க்கலாம். பை நவ் அப்படின்ற பட்டன் வந்து மெயினா பார்த்தோம்னாக்க இந்த பிளிப்கார்ட், அமேசான் சொல்லிட்டு இ-காமர்ஸ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்ற நம்ம பேஜ் பார்ப்போம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி என்னென்ன நம்ம பட்டன்ஸ் எல்லாம் பார்ப்போமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கேட்டகரியா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியானாக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு டிசைனிங் நம்ம வந்து டிசைனிங் பண்றோம் இல்லையா, இந்த டிசைனிங் பண்ற அப்படின்னாக்க நம்ம வந்து கேன்வா, போட்டோஷாப் இது மாதிரிலாம் வந்து நம்ம பிசியில் எடிட் பண்றோம் இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் வரும். அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியான்னு இருக்கும், ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், ஸோ கோடிங்னாக்கு விசுவல் ஸ்டுடியோ இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது ஒவ்வொரு கேட்டகரியா இருக்கும். ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோமோ அதுதான் உதாரணம் பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு ஒரு ஃபில்மோட ஒரு ஆப் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஆப். ஸோ இதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க வீடியோ எடிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம அவங்க மக்கள் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க, எப்படி நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு இ-காமர்ஸ் கிளிக் பண்றாக்க அவங்க எப்படி பார்த்தா நம்ம ப்ராடக்ட் ஷோ ஆகும். ஸோ அவங்க எந்த பட்டன் கிளிக் பண்ணாக்க எப்படி கிளிக் பண்ணி அவங்க வாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானிங் ஸ்ட்ரக்சர் பண்றாங்களா. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க ரொம்ப டீப்பா சொல்லாம ஈஸியா சொல்றேன். ஒரு வீடு கட்ட போறோம்னாக்க வீடு எப்படி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்க வச்சாதான் ஹால், இங்க வச்சாதான் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளானிங் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் யூஎக்ஸ் சொல்லுவோம். யூஐன்றது ஒண்ணு இல்ல. ஸோ நம்ம கட்ட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் வைக்கலாம். ஸோ எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணலாம். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி ஃபேன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் பார்ப்போம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா யூஐ. அது வந்து கலர் தேரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஐல யூஸ் பண்ணுவோம். யூஐன்றது யூசர் இன்டர்ஃபேஸ் தான். நம்ம வந்து அவங்க மக்கள் வந்து பார்க்கும்போது அழகா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்ப பேஸ்புக் அதிகமா யூஸ் பண்ணுவோமா இல்ல இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்ணுவோம் கேட்டாங்க, கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவான இருக்கு, நம்மளுக்கு எல்லா விதமான கலர்ஸும் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்ப்போம். ஸோ ஒரு லைக் பட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மள வந்து கவர்ற மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கிறதால நம்ம இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்றோம். பட் ஒரு ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு எல்லா விதமான ஒரு அட்ராக்ஷன் லுக்காம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது எப்படி இருக்கு, நமக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் பேஜ் தான் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது லைக் பட்டன்ஸ் எல்லாம் சின்ன ஐக்கான் மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு அவ்வளவா இல்லாம இருக்கும். பட் வந்து அது ஃபர்ஸ்ட் ஏற்பாடு ஆப்ன்றதால இனிவரி ஃபேமஸா இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இதுதான் யூஐ/UXன்றது. நம்ம யூஐ/UXல என்ன பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ உங்களுடைய குரோம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பிக்மா அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ண போறீங்க. போன வீடியோ சொல்லி எப்படி வந்து பிக்மா அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுன்னு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடி இருக்கு பாருங்க, இதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது பார்க்க நல்லா ஹெச்டியான இமேஜஸ் வச்சு அழகா வந்து ஒரு கலர் வச்சு நம்ம வந்து ஒரு யூசர் ஐடென்டி பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதே மெத்தட் வந்து நம்ம கீழே இந்த 2 பேஜும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, நான் வந்து இது என்ன பண்ணிக்கிறேன், மொபைல் ஆப்பிள் ஐபோன் 13/14 பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண போறோம், சோ இங்க பாருங்க, சாரி இது இல்ல, இந்த இந்த ஹேஷ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கொடுத்ததும் இங்க ஃப்ரேம் இருக்கும். இங்க ஃப்ரேம் வந்து கொடுத்ததும் நமக்கு வந்து ரைட் சைடு பாருங்க, என் மவுஸ் போகுது இல்லையா ரைட் சைடு. ஸோ என் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து நம்ம ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னாக்க மொபைல் 13/14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் 13/14 கொடுத்ததும் எனக்கு வந்து பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் இது வந்து நான் கீழே வச்சு பண்ண போறேன். பட் அப்பதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனா பண்ண முடியும். ஓகே டன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஓகேவா?
எனக்கு 2 பேஜா இருக்கியா? சோ நான் இதை என்ன பண்ண போறேன், இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இதை அப்படி காப்பி பண்ணிட்டு சோ பக்கத்துல வந்து என்ன பண்ண போறேன், இதை பேஸ்ட் பண்ண போறேன். இதை பக்கத்துல அதே ஈக்குவலுக்கு அழகா அப்படி எடுத்து வந்து வச்சிடறேன். ஓகே டன்னா. இப்போ என்னோட 2 பேஜுமே இன்னும் வச்சாச்சு. சரி ஓகே. இப்போ இது கலர் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ஒரு கலரா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கலர் உங்களுக்கு வேணும்னாக்க நான் சொல்றேன் நேம் வந்து நீங்க சிக்மால டைப் பண்ணணும், இந்த கலர் உங்களுக்கு வந்துடும். சோ அது என்ன நேம்ன்றத சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறோம், அந்த கலருக்கு வந்து என்கிட்ட அந்த கலர் இருக்கு, அந்த கலர் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப எனக்கு கலர் கொடுக்கணும், கலருக்கு வந்து ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது போட்டோஷாப்பா இருக்கட்டும் சரி, எந்த சாஃப்ட்வேர் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கலாம், அதுல வந்து நம்ம கலர்னு பார்த்தாலே ஃபில் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் போய் நம்ம கலர் பண்ணுவோம். இப்போ போட்டோஷாப் யூஸ் பண்றவங்க ஃபில்ன்ற ஆப்ஷன்ல தான் போய் கலர் பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நாங்க மேல இருக்கலையா ஒரு மாதிரி கத்திரிப்பு கலர்னு இருக்கு. ஓகேங்களா? நான் அந்த கத்திரிப்பு கலர்ல இருக்கிறத கொடுத்துடுறேன். சோ இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்க 650 PFB7 அப்படின்றது நீங்க கொடுத்தோம். உங்களுக்கு இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை, இந்த இடத்துல போயிட்டு அந்த நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? எதனா ஒரு கலர் எதனா இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கலர் நக்குது இருக்கு பாருங்க. நல்லா குனிங்க. என் மவுஸ்ல வந்து நான் இது பண்றேன் இல்லையா, அண்டர்லைன் பண்றேன் இல்லையா, 650 FB7 கொடுத்தது உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். ஸோ அந்த கலருடைய நேம் தான் அது. ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த கலர் இங்க வந்துடுச்சு. ஓகே. இப்போ அதுக்கு மேல என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கு. பட் அந்த இமேஜ் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்க அந்த இமேஜ்ல எனக்கு ஒரு ஷேடோ இருக்கு. ஓகேங்களா? அந்த இமேஜுக்கு பின்னாடி எனக்கு ஒரு அதாவது நேல் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ஷேடோன்னு சொல்றேன். எனக்கு அது வேணும்னாக்கி நீங்க என்ன பண்ண, நீங்க வந்து இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜ் நீங்க இன்டர்நெட்ல இருந்து ஹெச்டியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃபைல்ல வச்சுக்கிறேன். ஸோ நீங்க இந்த டிசைன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிஎன்ஜி மெத்தட்ல சோ கண்டிப்பா வந்து என்கிட்ட படிக்கிற கிராஃபிக் சொல்றது பிஎன்ஜினா என்னன்றத நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எப்படி பிஎன்ஜியா கன்வெர்ட் பண்றதும் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஒரு இமேஜ ஹெச்டியான இமேஜ பிஎன்ஜியா கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல கூகுள்ல இருந்து டைரக்டா பிஎன்ஜி இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்ணி சோ நீங்க எந்த இமேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. சோ இது மாதிரியான பிஎன்ஜி இமேஜா இருக்கும். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து இங்க இமேஜஸ் பிளேஸ் இமேஜ் கொடுத்ததும் டைரக்டா வந்து என்னுடைய ஃபைலுக்கு வந்து கொண்டு போயிடும். இருங்க வரட்டும். ஓகே. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாக்க எனக்கு அந்த இமேஜ் எங்க இருக்கு, எனக்கு இங்க இல்ல. இன்னும் கொஞ்சம் மேல போய் பாக்குறேன். நான் இது உள்ள வச்சு இல்ல, இதுதான். இது வந்து 2வது பேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு செகண்ட். வீடியோஸ் ஜிபி. ஸோ 1 மினிட். நான் என்னுடைய இமேஜ் எங்கே வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியலை. அதை நான் கண்டுபிடிச்சு மட்டும் வந்துடுறேன். பட் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை. ஸோ சாரி. நான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து நான் ப்ரௌசர் வந்து எப்படி ஒரு பிஎன்ஜி இமேஜை நான் கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்றீங்க, இல்லுஸ்ட்ரேட்டர் பிஎன்ஜி இமேஜ் சொல்லிட்டு நீங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? பிஎன்ஜி இமேஜ். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்னா இல்லுஸ்ட்ரேட்டர் இல்லை, இல்லுஸ்ட்ரேஷன். சார் நான் தப்பா கொடுத்துட்டேன். பட் நான் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஒரு 1 மினிட். நான் என்னோட ஃபைலில் போயிட்டு அந்த இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்.
சரி ஓகே, நான் உங்களுக்கு எப்படி இல்லுஸ்ட்ரேஷன் என்ன பண்றீங்க, செட்டிங் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நீங்க பிஎன்ஜின்னு சொல்லிட்டு இங்க பண்ணதும் உங்களுக்கு செட்டிங் உடைய ஐகான்ஸ் வந்து கொஞ்சம் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இது பிஎன்ஜி இமேஜா என்னன்றது நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்டாகவே இருக்கு இந்த இமேஜ், இது பிஎன்ஜியா என்ன மெத்தட் இமேஜ். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து சேவ் இமேஜ் ஆஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு நேம் டைப் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு காலியாக இருக்கிறதுனால இது உள்ள வச்சு நான் சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்னுடைய ஃபிக்மா ஃபைலுக்கு போயிடுறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதே இமேஜ் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ இமேஜ் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க தான் பண்ண போறீங்க. மற்றபடி ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து சிம்பிளிஸ்டிக் தான். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இருக்கு பார்த்தீங்களா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ண போறேன், பிளேஸ் இமேஜ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துறேன். கொடுத்ததோ எனக்கு எங்க இருக்கு கேமிக்கும் நான் வீடியோஸ் போறேன். வீடியோஸ்ல அந்த இமேஜ் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? எங்க இருக்கு, இப்போ இந்த இமேஜை கொண்டா வந்துட்டு ஓப்பன் கொடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு கேட்கும், இங்க வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு பெரிய சைஸா வந்திருக்கு. நீங்க எப்படி இமேஜ் வந்து கொடுக்குறீங்கனாக்க எப்பவுமே உள்ள வச்சு கொடுத்துறாதீங்க, இது வெளியே வச்சு கொடுங்க. ஏன்னா இமேஜ் வந்து பெருசா வரலாம் சின்னதா வரலாம். ஸோ இது உள்ள வந்து கொடுக்காதீங்க. எப்படின்னாக்க மொபைல் ஸ்கிரீன் உள்ள வந்து பிளேஸ் கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வச்சு கொடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம சின்னது பண்ணி முடியும். ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிக்கிட்டு நீங்க அப்படியே சின்னது பண்ணினாக்கும் உங்களுக்கு அதே சைஸ்ல சின்னதாகும். ஓகேங்களா? ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களோட மொபைல் ஸ்கிரீன் கொண்டாந்துருங்க. நான் வந்து எனக்கு பெருசுப்படுத்திக்கிறேன், எனக்கு வந்து ஜூமிங் இது தெரியாதனால இங்க. ஓகே, இது வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க, ஷிஃப்ட் பிடிச்சி அப்படியே மெல்லமா சின்னதா இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட் வந்து கையிடுங்க. எனக்கு அதே சிசி இமேஜா இருக்கா? ஓகே, எனக்கு அதே சிசி இல்லை, பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ரொம்ப பெருசுப்படுத்திட்டேன். ஷிஃப்ட் பிடிச்சி கொஞ்சம் சின்னது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் மேல தூக்க வேண்டிய வேலை இருக்கு. சைட்ல மட்டும் லைட்டா இழுத்துக்கணும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எஸ், பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போறேன், எனக்கு இமேஜ் லைட்டா வந்து சென்டர்ல இல்லை. ஆனா இங்க பாருங்க, என்னோட ரைட் கிளிக் ரைட் மவுஸ் பாருங்க, என் மவுஸ் கொண்டாந்து ஸோ இங்க இருக்கு பாருங்க, இது கொடுத்து எனக்கு சென்டர் ஆயிடும் இமேஜ். ஓகேங்களா? ஸோ எனக்கு அப் டவுன் எல்லாமே கரெக்டாகவே இருக்கு. ஓகேங்களா? மற்றபடி வேற எந்த வேலையும் இல்லை எனக்கு. ஸோ அந்த ஷேடோ, அது வந்து மேல இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ்ல வந்து பின்னாடி ஒரு ஷேடோ இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஷேடோ ஒன்று இருக்கு, தெரியுதுங்களா? இந்த இமேஜுக்கு அந்த ஷேடோ வந்து எப்படி வர போறோம்னாக்கா ஒன்றும் இல்லை, ஷேடோ தான் கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்க போறோம்னாக்க அது நேமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்க பாருங்க, ரைட் கிளிக் வந்து எஃப்எக்ஸ் சொல்லியிருக்கும் ஸ்ட்ராக்கு கீழே. அது கொடுத்ததும் இங்க லேயர் ஷேடோன்னு இருக்கு இல்லையா, இதுதான். இதுல போயிட்டு என்ன பண்ண போறீங்க, நான் எக்ஸ்ல போயிட்டு என்ன பண்ண போறேன், ஒரு 30 கொடுக்குறேன். ஓகே, எக்ஸ்எல் 30 வந்துச்சு. கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னாக்கா இங்க ஒரு 20 கொடுக்கட்டோமா? 20 கொடுத்தா நல்லா இல்லை, ஒரு 11 கொடுத்துப்போம். ஓகே, டன். இப்ப எனக்கு அதே மாதிரி ஷேடோ, இங்க இருக்கிற ஷேடோ மாதிரி இங்கேயும் ஷேடோ வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டா நம்ம பண்ணியாச்சு. இவ்வளவுதான் மெத்தட். அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதே மாதிரி டெக்ஸ்ட் வேணும்னாக்க நமக்கு அதே டெக்ஸ்ட் ஈஸியா எடுத்துக்கலாம், எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதானே. ஓகே, என்ன பண்ண போறேன், ஸோ உங்க டெக்ஸ்ட் எடுக்க போறேன். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இல்லை, நான் மேலே இருக்கிறத டைப் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோட டெக்ஸ்ட் போர்டு வந்து இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் இதை எடுத்து போயிட்டு நான் இங்கே உள்ள வச்சிருக்கேன். இது உள்ள வச்சு டைப் பண்ணுறேன். இது எம்ப்ளாய் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல கொடுத்துட்டு எனக்கு சின்னதாக இருக்கு. ஓகேங்களா? சின்னதாக இருக்கிறது வந்து நான் பெருசுப்படுத்திக்கிறேன். ஒரு நிமிஷம், சாரி, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கொடுத்துட்டேன் எல்லாமே. எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? எனக்கு இங்க கொடுத்துட்டேன், எனக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு இங்க கீழே கொடுத்துருக்கேன், தெரியுதா? ஸோ நான் சின்னதா வச்சு கொடுத்துருக்கேன்.
எனக்கு இதே சைஸ் இங்க பாருங்க, என்னோட மவுஸ் ஓவர் ஆகுது இல்லையா? ஸோ இதே சைஸ்க்கு எனக்கு வேணும்னாக்க அது என்ன சைஸ்ல இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, என்னோட ரைட் மவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க கொடுத்த ரெகுலர் பக்கத்துல போயிட்டு இங்க 100 கொடுத்துட்டேன். 100 கொடுத்ததும் சாரி 100 ரொம்ப பெருசா போகுது, அது 100 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20 இல்லை. ஓகே, ஒரு 30 இருக்குமா? 30 ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ 27 ஓகே, 27 கரெக்டா இருக்கு. பட் நீங்க என்னெல்லாம் கவனிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் பார்க்க எனக்கு போல்டா இருக்கு, ஆனா இங்க வந்து இருக்கு ரொம்ப மெலிசா இருக்கு எழுத்து பார்க்க அப்படின்னாக்க ஒண்ணும் இல்லை. அந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க ரெகுலர் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு செமி போல்டுன்னு இருக்கும். இப்ப கொடுத்துடுறேன், எனக்கு அதே டெக்ஸ்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்க இருக்கு. பட் எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. 27 வரத்துக்கும் வாய்ப்பே இல்லை. 20 கொடுத்து பாக்குறேன். 20னா சின்னதா இருக்கு. அப்ப 25 இருக்குமா? ஓகே, 25 கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டர்ல கொடுத்துட்றேன். சென்டர்ல கொடுத்துட்டு அது எனக்கு கொஞ்சம் கீழே எவ்வளவு தூரம் இறங்கின மாதிரி இருக்கு, இவ்வளவு தூரம் இறங்கின மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், எங்க வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ எனக்கு அதே மாதிரி மேல எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் இருக்கு, எனக்கு இங்க கீழே எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க என்ன பார்ப்பேன், இதே இமேஜ் காப்பி பண்ணிட்டு சாரி இதே டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ண போறேன், இதே நேரத்துக்கு சென்ட்ரல் கொடுத்து அனுப்பிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு மேல என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் செட்டை நான் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் செட்டை ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் செட்டை ஃபார் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட். சரி, ரிப்போர்ட் தப்பா கொடுத்துட்டேன், ரிப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, ஆனா இங்க சின்னதா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறோம், அது சைஸ் என்னவா இருக்குனாக்க 20 கொடுக்குறேன். 20 இல்ல 20யோட சின்னது, அப்ப எனக்கு 80 வரும். 80 கரெக்டா? 80க்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு 60 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், 60 தான். இப்ப 60ன்றது சென்ட்ரல் கொடுத்ததும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க சென்டர்ல வந்துருச்சு. பட் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னாக்க இது சின்னதா இருக்கு, போல்டா இல்ல. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கீழே இருக்கிற டெக்ஸ்ட் போல்டா இருக்கு. போல்டாவா? ஒரே நிமிஷம். கீழே இருக்கிற டெக்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் மேல வந்து பார்ப்போம். ஆமா, இது என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க செமி போல்டுன்னு இருக்கு இல்லையா, அது மேல போயிட்டு மீடியம்னு இருக்கும், மீடியம் கொடுத்துடுறேன். இப்ப பாருங்க கீழே இருக்கிற அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டும் ஸோ மேல இருக்கிற இமேஜ்ல இருக்கிற அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டும் ஒரே டெக்ஸ்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு சென்டர்ல கொடுக்கணும்னாக்க இங்க போயிட்டு சென்ட்ரல் கொடுத்துட்டேன், இந்த சென்டர்ல தான் ஸோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ண போறேன், நம்ம அடுத்த மெத்தடு ஒண்ணுதான், கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுக்கணும் நம்ம டிசைன்ல. ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு வரையறுங்க. ஓகே, ரெக்டாங்கிள் டூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இப்ப எடுத்துடுறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப என்ன பார்ப்பறேன், இப்போ சென்ட்ரல்ல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சென்ட்ரல் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும், பட் எனக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இது ரெண்டும் போயிட்டு சென்ட்ரல் கொடுத்துறேன். ஓகே, சென்டர் கொடுத்துறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இது கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா ஒயிட் கலர்ல இருக்கு, அதே மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கு. அது வந்து என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நேற்று கிளாஸ்ல பார்த்ததுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு ஒயிட் ஆகுனாக்க ஃபில்லுல போயிட்டு அப்படியே மேல தூக்குங்க, அவ்வளவுதான் ஒயிட். ஸோ அது வந்து பேடிங் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க சாரி அந்த இது வந்து பேடிங் மாதிரி தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு என்ன பண்ண போறேன், 13 கொடுக்குறேன். 30 ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்கு. 11 கொடுத்து பாக்குறேன். 11க்கும் அதுக்கும் வளைஞ்ச ஷேப் கரெக்டா இருக்குமா? கரெக்டா தான் இருக்கு. ஸோ மேல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதே ஷேப்ல வளைஞ்சிருக்கு, கீழே இருக்கும் அதே ஷேப்ல வளைஞ்சிருக்கு. ஓகேங்களா?
ஸோ எனக்கு ரெண்டு பட்டன் சைஸும் ஒரே மாதிரியே இருக்கு ஓகேங்களா. பட் இது பியூர் ஒயிட்டா? ஆமா பியூர் ஒயிட் தான். ஓகே ஓகே டன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கலர் வந்திருக்கேன் நான். R50B7 கரெக்ட் தான் தந்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், இங்க டபுள் கொட்டேஷன் கலர் மட்டும் கீழே இப்படி தந்துட்டு ஸோ என்ன பண்ண போறேன், ஸோ இங்க மட்டும் லைட்டா கொஞ்சம் டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்க டார்க்கா இருக்கு ஓகேங்களா. ஓகே இப்படி தந்ததும் ஸோ நான் ஏன் சொல்றேன்னாக்க நீங்க வந்து கவனிக்கலாம். ஸோ எனக்கு இங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல அப்புல வந்து அந்த கத்திரிப்பு கலர் இருக்கு, கீழே கெட் ஸ்டார் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அதே மாதிரி கீழே கெட் ஸ்டார் நம்மளும் கொஞ்சம் டார்க் வந்துட்டோம், பட் அது லைட் டார்க்கா இருக்கு, நம்ம ஓவர் டார்க்கா தந்துட்டோம். நல்லா கவனிக்கலாம், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம், ஃபில்லுல போயிடுறேன். ஸோ அதுல போயிட்டு எனக்கு ரொம்ப ரெடியா இருக்கு இல்லையா ரெண்டாவது இடம், அது என்ன பண்ண போறேன், லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன். லைட்டா தான், லைட்டா ரொம்ப லைட்டா, அவ்வளவுதான், ரொம்ப லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்துருச்சு ஓகேங்களா. ரெண்டுமே வந்து பெட்டரா இருக்கு, அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும். ஸோ அது உள்ள வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு ஓகேங்களா. இந்த கெட் ஸ்டார்ட் என்ன பண்ண போறேன், இந்த எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போறேன், காப்பி பண்ணிட்டு சாரி இந்த எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணிடுறேன் ஓகேங்களா. காப்பி பண்ணிட்டு இது உள்ள வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க வேணா ஒயிட்டுக்கு ஒயிட்டா வந்து ஒயிட்டா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அது என்ன கலர் கொடுத்தோம்னாக்க 67BC7 அது ஒரு நிமிஷம் கலர் நேம் என்னன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம கொடுத்த கலர் நேம் வந்து 650FB7 ஓகேங்களா. ஸோ அந்த கலர்ல இதை மாத்த போறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை போயிட்டு அந்த டெக்ஸ்ட் கூட ஃபில்ல போயிட்டு ஓகே 650FB7 கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன், இல்லைங்க நான் வந்து அந்த கலர் கொடுக்க கூடாது. ஸோ ரெண்டாவது ப்ளூ கொடுத்தேன் இல்லையா, அந்த ப்ளூவோட கலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து பாத்தீங்கன்னாக்க 434197. ஸோ அந்த கலர் கொடுக்க போறேன் ஓகேங்களா. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா போல்டா இருக்கா, போல்டா தான் இருக்கு. ஓகே இது என்ன பண்ண போறேன், அதே டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறேன். கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துட்டு ஸோ அது என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க இங்க வந்துட்டு சென்ட்ரல் கொடுக்குறேன். சென்ட்ரல் கொடுத்துட்டு எனக்கு வந்து லைட்டா மேல அப்பான நல்லா இருக்கும் தோணுது. ஓகே சென்டர் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு மேல இருக்கிற கெட் ஸ்டார்ட் பட்டன் போய் பார்த்து வந்துடலாமா. ஓகே அது உள்ள சின்ன கெட் ஸ்டார்ட் பட்டனா இருக்கு, ஆனா நம்மளுக்கு டோட்டலா பெருசா இருக்கு பட்டனு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம், ஒன்னும் இல்லை சைஸ் அப்படி கம் பண்ண போறோம். 25 இருக்கிறதுனாக்க 21 கூட போறோம். 21 ரொம்ப கம்மி, 23 24 கரெக்ட், 24 நல்லா இருக்கு. இங்க பாருங்க இல்ல 24 இல்ல தப்பு, எனக்கு தெரிஞ்சு 23 தான் கரெக்ட், 23. ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா மேல போற மாதிரி இருக்கு தெரியுதுங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ண போறேன், சென்ட்ரல் கொடுக்குறேன். ஸோ அதே செல் சேமா வைக்க போறேன். ஓகே சேமா வந்துருச்சு. இப்ப கீழே இருக்கிற கெட் ஸ்டார்ட் பட்டனை பாருங்க, அதே மாதிரி மேல இருக்கிற கெட் ஸ்டார்ட் பட்டனை பாருங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து சேமாவே வந்துருச்சு. ஓகே ஓகே மைனஸ் கொடுத்து பாக்குறேன். இப்ப எனக்கு மேல இருக்கிற பேஜ் மாதிரி கீழே ஒரு பேஜ் பர்ஃபெக்டா நம்மளால அதே மாதிரி அச்சஸ்ல அதே மாதிரி பண்ண முடியுது ஓகேங்களா. ஸோ உங்களாலையும் அச்சஸ்ல நான் பண்ண மாதிரியே ஒரு UX டிசைனை உங்களாலையும் பண்ண முடியும் ஓகேங்களா. ரொம்ப இது வந்து பெரிய விஷயமே இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு விஷயம் தான் ஓகேவா. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். ஸோ ஓகே இப்போ ரெண்டாவது பேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பேஜும் ரெண்டாவது பேஜும் யார் கிரியேட் பார்ப்பா, நீங்க இதுதான். ஸோ ரெண்டாவது பேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். அது என்னன்னாக்க ஒரு 1 மினிட் ஒரே செகண்ட். ஓகே டன். இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து
ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் இங்க கொடுத்த இமேஜ் அதே மாதிரி இங்க ஒரு இமேஜ் எடுத்து வந்து வைக்க போறீங்க. அந்த இமேஜுக்கு நான் கொடுத்த மாதிரி எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஷேரா கொடுக்க போறீங்க. ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, நேற்று சர்ச் பார் பட்டன் பாத்தீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேடிங் போட்டு அது உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க பேடிங் தான் சொல்லுவோம் நம்ம. அது நேம் ஸோ நம்ம அந்த கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பேடிங்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டு இது ரெக்டாங்கிள் டூல வச்சு நீங்க அதை வரைஞ்சி அதோட இது பாத்தீங்கன்னா கலர் ரேடியேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி உள்ள வந்து அதோட பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து டெக்ஸ்ட் வந்து லைட்டா கொஞ்சம் பிளாக்ல இருக்கிறத கம்மி பண்ணி ஸோ இந்த மாதிரி கிரே கலர்ல வச்சுட்டு அதே மாதிரி மேல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சுட்டு இந்த கெட் ஸ்டார்ட் பட்டன் மாதிரி பண்ணிட்டு லாகிங் வச்சுட்டு ஸோ அதான் சொன்னேன் அந்த 650 FB7 அப்படின்ற கலர் நேம் தந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டைம் வச்சுட்டுனாக்க வேலை ஓவர். ஓகே, ஸோ இந்த 2 பேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க எனக்கு நாளைக்கு ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து இந்த 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்க 7 o'clock உங்களுக்கு இந்த வீடியோ வரும். ஸோ நீங்க இன்னில இருந்து ஆரம்பிச்சினாலும் நாளைக்கு நைட்டு 7 o'clock கூட உங்களால முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளிகாஸ்ட் டிசைன் தான். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி வந்து நீங்க சர்ச் பார் வந்து பண்ணிருந்தீங்கன்னாவும் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ரொம்ப டீப்பான ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் வந்து யூஎக்ஸ் கிடையாது. யூஎக்ஸ் பொறுத்த வரையும் ஒரு சிம்பிளிஸ்டிக்கானது தான். ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டி இருந்தா போதும், நம்ம அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, டன். இன்னைக்கான கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முடிச்சிருச்சு. ஸோ நீங்க வேக வேகமா எவ்வளவு சீக்கிரம் கிராஃபிக் டிசைன்ல நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்களும் ரன் ஆகுங்க. அப்போதான் உங்களாலையும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகும். ஓகே, தேங்க்யூ.